லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னடா பெரிய பஞ்சாயத்து? நாங்க எதுக்குடா பஞ்சாயத்துக்கு வரணும்? அதெல்லாம் வர முடியாது. என்னடா செய்வ? பொண்ணு புதைச்சிருவேன். குடும்பத்தோட கொன்னு புதைச்சிருவேன். திரும்ப சொல்றேன், 2 நாள் தான் உங்களுக்கு டைம். நடந்த தப்புக்கெல்லாம் உங்க பையன் தான் காரணம்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட நீங்களும் உங்க பையனும் மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு இந்த வீட்டுக்கு என் தங்கச்சிய மருமகளை கூட்டிட்டு வரணும். சாதாரணமாலாம் கிடையாது, மேலதாளம் சீர்சனத்தையோட மரியாதையா என் தங்கச்சிய உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்படி மட்டும் கூட்டிட்டு வரல, பழைய வெற்றியை நீங்க முழுசா பாப்பீங்க. ஜாக்கிரதை. கத்திரிக்காய் வரைஞ்சிட்டு முருங்கைக்கரை. எங்க மீனாட்சி அக்கா இருக்கும்போது எனக்கு ஒரு வேலையும் இருக்காது. எல்லா வேலையும் அதுவே பாத்துக்கும். இப்ப என்னைய போட்டு காயறிய விடுறீங்க, மாவரைக்க விடுறீங்க. எல்லாரும் என்ன கல்யாண மண்டபத்துல நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த கல்யாணம் நிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். எங்க இந்த வெற்றி பூஜா காலத்துல தாலி கட்டிடுவானோன்னு நான் எப்படி பயந்தேன் தெரியுமா? எனக்கும் அதே பயம் தான்க்கா. வெற்றி மனசார தாலி கட்ட மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நடந்த பில்டப் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஆனா சக்தி தைரியம் யாருக்கும் வராது. இது அசட்டு துணிச்சல்னு சொல்றதா இல்ல நிஜமாவே தைரியம்னு சொல்றதான்னு எனக்கே தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் இந்த சக்தி வாயை திறக்கல. பாத்தீங்களா? இவன் என்ன இங்க வந்திருக்கா? ஏய் சக்தி, என்னடி இங்க வந்திருக்க? உங்க வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போன. என்ன சில்லு குட்டி, இப்பதான் எல்லா பிரச்சனையும் தெளிவா முடிஞ்சு போச்சே. மண்டபத்துல இருந்து நேரா உன் மாமியார் வீட்டுக்கு போவாம இங்க எதுக்கு இப்ப வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சக்திகா, என்ன இன்னும் அந்த பிரச்சனை முடியலையா? உன் அத்தை வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்ன? நாங்க போகவே இல்ல. மண்டபத்துல இருந்து நேரா இங்கதான் வரேன். ஏன் சக்தி, என்ன ஆச்சு? ரங்கநாயகியத்தை நிச்சயம் என் மேல கோவமா இருப்பாங்க. நான் இப்ப போனா இன்னும் கோவப்படுவாங்க. முதல்ல அவங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் பேசி தீக்கட்டும், அதுக்கப்புறம் அங்க போகலான்னு தோணுச்சு. அதான் நான் இங்க வந்துட்டேன். சில்லுக்குட்டி, நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு உள் விஷயம் இருக்குங்கிறத இப்ப நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன கொஞ்சம் பயமுறுத்திட்ட, அது போட்டோம். ஆனா அந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்க, அத பத்தி உங்க மாமியாரும் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. ஆனா எனக்கு வெற்றியை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் உண்மையை அவன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு அத்தைய விட அவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். என்னக்கா நீ பேசுற? ரங்கநாயகி அத்தை கோவமே மாறிடலாம், ஆனா வெற்றி கோவம்லாம் ஒரு கோவமாக்கா? அவரு இப்பவே எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இருப்பாரு. ஆமாண்டி, வெற்றிக்கு அவர் தங்கச்சின்னா ரொம்ப உசுரு. நீ அவங்களுக்காக தான் இவ்வளவும் செஞ்சிருக்க. அதனால நிச்சயமா வெற்றி மேல கோவப்பட மாட்டாரு. நீ வேணா பாரு, வெற்றியே வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போறாரோ இல்ல தூக்கிட்டு போறாரோ? என்ன சக்தி குட்டி, நாங்கெல்லாம் கொஞ்சம் கண்ணை முடிக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், என் புள்ள முகத்துல ரொம்ப நாள் கழிச்சு வெக்கத்தை பாக்குறேன். நீங்களாம் ஏண்டி சிரிக்கிறீங்க? கண்ணை மூடிக்கிங்கடி, புள்ள வெக்கப்படுது இல்ல? அப்போ வெற்றி நிச்சயம் வருவாராக்கா? வருவாருடி. என்ன புரிஞ்சுக்கிட்டு வருவாராக்கா? கூட்டிட்டு போவா வருவாரு. என்ன தேடி வருவாராக்கா? என்னடி பேசுற? எங்க கிட்டே போட்டு வாங்கிட்டு இருக்க? ஏன்
உனக்கு தெரியாதா வெற்றி வந்து உன்னை கூட்டிட்டு போவாருன்னு? உன் பின்னாடி எப்படி சுத்தினாருன்னு எங்களை விட உனக்கு தாமா தெரியும். ஏய், உங்களுக்கு புரியலையாடி? சக்தி குட்டி என்ன ஆசைப்படுதுன்னா நம்ம வாயால வெற்றி தம்பி வந்து அதை கூட்டிட்டு போவோம்னு சொல்லணும்னு நினைக்குது. அப்படித்தானம்மா? அப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லிருவோமா? அம்மாடி தங்கம், உன் மாப்பிள்ள உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு இப்ப வந்துருவாரு. நீ ரெடியா இருக்கியா? அட 100 ஆயிசிய மருமகனுக்கு வந்துட்டாரு பாரு. வா சக்தி, எந்திரி, கிளம்பு. நீங்க கண்ண மூடுங்கடி. புள்ள வெக்கப்படுது இல்ல? என்ன அட, பிரயோஜனம்? கை கூட பிடிக்க விட மாட்டேங்கிறா. மாப்பிள்ள கையை தான் பிடிப்பாங்கறா. வாங்க. இவர் என்ன வீட்டுக்கு வராம மெஸ்ஸுக்கு போறாரு? அதான் எனக்கும் தெரியல. சரி வாங்க. மருமவனே, மருமவனே, என்ன இது? வீட்டுக்கு வாங்க மருமவனே. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பசிக்குது, இலைய போடுங்க. ஏன் வெற்றி இங்க வந்து உட்காந்துருக்க? வீட்டுக்கு வா. நான் சொல்றது உனக்கு புரியலையா? ரொம்ப பசிக்குது, முதல்ல இலைய போடு. அதான் வெற்றி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க? வீட்டுக்குள்ள வா. நான் 2 நாளா சரியா சாப்பிடவே இல்ல, பயங்கர பசியில இருக்கேன். இப்ப இலைய போடுறீங்களா இல்ல நான் கிளம்பட்டும்? ஏ துர்கா, நீயாவது வந்து இலைய போட. சாந்தாக்கா, இப்ப இலைய போடுறீங்களா இல்ல எந்திரிச்சு போட்டா? ஐயோ இருங்க தம்பி, போடுறேன். ஏய், என்ன சக்தி, எங்க சாப்பிட்டா என்ன? இலைய எடுத்து போடு. பாவம், ரொம்ப பசியில இருந்திருக்காரு போல. ஆமாக்கா, மண்டபத்துல எனக்கு இருந்த டென்ஷன்ல வெற்றி சாப்பிட்டானா இல்லையான்னு கூட நான் கவனிக்கல. சாரி வெற்றி, 2 நாளா உன்னை கவனிக்கவே முடியல. வெற்றி, என்ன பண்ற? போய் கை கழுவிட்டு வா. போதும் போதும், மனசு ரணமா இருக்கும்போது கை சுத்தமா இருந்தானே, சுத்தமா இல்லைனா என்ன?
மருமவனே, என்ன காரியம் பண்றீங்க? புதுசு புதுசா பண்ணாதீங்க. பணம் கொடுக்கலாமா? இது உங்க வீடு தானே. புரியல சாந்தாக்கா, என்ன சொன்னீங்க? கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. பணம் தரலாமான்னு கேட்டேன். இல்ல சாந்தாக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம வீடுன்னு ஏதோ சொன்னீங்க. இது நம்ம வீடு, பணம் தரலாமான்னு சொல்லி கேட்டேன். இது இது நம்ம வீடா? ஆ? சக்தி, இது நம்ம வீடாமே, அப்படியா? இந்நேரம் நான் பூஜா கழுத்துல தாலி கட்டியிருந்தா இது உன் வீடு, நான் வேற யாரோ தானே. வெற்றி, அதான் கல்யாணம் நடக்கலையே. சரண்யா மட்டும் அந்த டைம்ல மயக்கம் போட்டு விடலைன்னா எல்லாம் நடந்திருக்கும்ல. என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு நீ கம்மனு தானே இருந்த. ஏன் வெற்றி இவ்ளோ கோவமா இருக்க? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்ல? முடியல, எதுவுமே முடியல. எல்லாமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சதால இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. எல்லாம் நீயும் பார்க்க தானே போற. இதெல்லாம் உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றவதானா நீ? தம்பி, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சக்திய கூட்டிட்டு போக வந்திருக்கீங்கன்னு நினைச்சோம். இப்படி பேசலாமா நீங்க? யாரக்கா? இவளையா? இவள நான் கூட்டிட்டு போறதா? ஆமாக்கா, இவளை கூட்டிட்டு நான் எங்க போறது? இவளே கல்யாணம் நின்னதும் நேரம் இங்கதானே வந்திருக்கா. இவளுக்கே தெரியுது இல்ல என் வீட்டுக்கு இனிமே வர முடியாதுன்னு. அப்புறம் என்ன மட்டும் எப்படி கூட்டிட்டு போக சொல்றீங்க? என்னக்கா அர்த்தம் இது? எனக்கு புரியல. வெற்றி, ஏன் எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறேன்? அத்தை கோவமா இருப்பாங்க. பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ஓயிட்டு தான் நான் இங்க வந்தேன். சக்தி, அங்க ஒன்னும் பிரச்சனை ஓய போறதும் இல்ல, நீ அந்த வீட்டுக்கு வர போறதும் இல்ல. நமக்குள்ள எல்லாமே அவ்வளவுதான். இதோ கசக்கி போட்டனே பேப்பரு, அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் மொத்தமா என் வாழ்க்கையில கசக்கி போட்டுட்டேன். ப்ளீஸ் வெற்றி, என்ன வார்த்தையெல்லாம் கொல்லாத. எது? நான் உன்னை கொல்றேனா? ஏண்டி, என்ன நம்பாம உண்மையை சொல்லாம தினம் தினம் கொன்னவடி நீ. நீ அந்த ஊர்க்காரங்க, எங்க அம்மா, அந்த பூஜான்னு எல்லாரும் முன்னாடியும் தினம் தினம் செத்து பொழைச்சிருக்கேன். ஐயோ, என் தங்கச்சி கர்ப்பமா இருக்கிறத என்கிட்டயே மறைச்சிருக்க பாத்தியா? அதெல்லாம் இத்தனையும் உனக்காக தானே வெற்றி பண்ண. என்ன புரிஞ்சுக்க மாட்டியா வெற்றி? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எது முக்கியமோ அதை மட்டும்தான் நீ செய்வ. நீ நினைக்கிறத மட்டும்தான் செய்வ, அது மட்டும்தான் உனக்கு நடந்தாகணும். அதை தவிரதான் உனக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாது. மத்தவங்க எக்கேடு கெட்டு போனாலும் உனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. சை, உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாரு, சுத்த வேஸ்ட் தெரியுமா? இந்தாங்க, சாப்பிட்ட காசை எடுத்துக்கோங்க. வெற்றி நில்லு. ஏய் சக்தி, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், தள்ளு. வெற்றி, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல, இப்ப நான் பேசணும். குறுக்க ஏய் பேசாம சக்தி, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளு. நீ என் மேல கோவமா இருக்க, அத நான் புரிஞ்சுக்கிறேன்.
நானே இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போவானா? ஏண்டி உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா? உன்னை கூட்டிட்டு போறதா இருந்தா இப்பயே செய்ய மாட்டானா? இங்க பாரு, என்ன பேசுறோன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பாரு, இனிமே நீ என் வீட்டுக்குள்ள வர முடியாது. வீணா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இத உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்ல, பொதுவா சொன்ன. தள்ளு. ஏய் வெற்றி, நான் சொல்றேன், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வருவ. நாளைக்கு 10 மணிக்குள்ள நீயே என்னை தேடி வருவ. இது சேலஞ்ச். இதுல நான் நிச்சயம் ஜெயிப்பேன். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். தள்ளு. குட்டி, நீ கவலைப்படாத. மருமக புள்ள கோவத்துல சொல்லிட்டு போறாரு. நாளைக்கு வந்துருவாரு. நீ ஒன்னும் வருத்தப்படாத. ஆமாண்டி, கூடிய சீக்கிரமே அவர் உன்னை புரிஞ்சுப்பாரு. அக்கா, நீ கிளம்பி ரெடியாரு. உன்னை கூட்டிட்டு போக வெற்றி மட்டும் நாளைக்கு வரலனா நான் என் பேரையே மாத்திக்கிறேன். ஐயா, உள்ள என் பொண்ணு இருக்காளா? அம்மா, உன் பொண்ணு அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்க உட்காந்துட்டு இருக்கு. பேய் பிடிச்ச மாதிரி. போமா, போய் கூட்டிட்டு போமா. அதுக்காக தான் லைட் ஆஃப் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கேன். போமா, போய் சீக்கிரம் கூட்டிட்டு போமா. பூஜா, பூஜா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் போயிட்டாங்கடி. மண்டபத்துல யாருமே இல்ல. கல்யாணம் நின்னு போச்சு. ப்ளீஸ் டி, நீ இப்படி இருந்தா மட்டும் எல்லாம் மாறிடுமா? உன் கல்யாணம் நின்னதுதான். இனி எதையும் மாத்த முடியாது. பாடி போலாம். என்ன ஏண்டி முறைக்கிற? பூஜா, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ இப்படியே இருந்தா மட்டும் வெற்றி திரும்ப வந்து உனக்கு தாலி கட்டிடுவானா? அப்படின்னா சொத்தெல்லாம் நம்ம கையை விட்டு போயிருச்சுல்லம்மா. வெற்றி இனிமே எனக்கு கிடைக்க மாட்டானா? இன்னும் ஏண்டி அந்த வெற்றியை பத்தி பேசுற? இனிமே இந்த கல்யாணம், ரங்கநாயகி வீடு, சொத்து எதுவுமே நமக்கு வேணாண்டி. பட்ட அவமானம் எல்லாம் போதும் பூஜா. வா, நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் பூஜா. சக்தி கிட்ட நான் தோத்துட்டேன்ல. சக்தி கிட்ட நான் தோத்துட்டேன்ல. திரும்ப திரும்ப அதையே ஏண்டி பேசிட்டு இருக்க? வெற்றின்னு ஒருத்த உன் வாழ்க்கையில வரலன்னு நினைச்சுக்கோடி. எல்லாத்தையும் மறந்துரு. மறக்கிற மாதிரியா நடந்துச்சு. 3வது தடவையா என் கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப அந்த சக்தி வெற்றியோட சந்தோஷமா இருப்பால? சந்தோஷமா இருப்பால? இங்க நான் அவமானப்பட்டத எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பால? சொல்லிருப்பா. ஒவ்வொரு தடவையும் நான் அந்த சக்தி கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப அசிங்கமா இருக்கு. தப்பான முடிவு எடுத்துறாதடி. தற்கொலையா? நானா? மா, எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அந்த சக்தியை வேணா கொலை பண்ணுவனே ஒழிய, ஆனா நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஏய், என்னடி சொல்ற? இப்போ முன்னாடி நிக்கிற பூஜா தோத்து போன பூஜா. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்ன பூஜா. ஆனா இந்த பூஜா அப்படியே இருந்துட மாட்டா. இதுக்கு காரணமா இருந்த அந்த சக்திய பழி வாங்காம என் மனசு ஆறவே ஆறாது.
சரண்யா வேணாம் விடுமா. அண்ணா நீ எங்கண்ணா போன? அம்மா ரூம்குள்ள போயிட்டு கதவை போட்டுக்கிட்டு திறக்கவே மாட்டாங்க. அண்ணா நீயாச்சும் சொல்லுண்ண. அம்மா அம்மா போங்க எல்லாரும்.